இந்த அரங்கில் இருக்கும் வணக்கத்துக்குரிய என்னுடைய அண்ணா சத்யநாராயண ராவ் காயக்வாட் அவர்களே, திரையுலக நண்பர்களே, எல்லா டெக்னீஷியன்ஸ், மீடியா நண்பர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் அதில் யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாத ஒரு 2 சம்பவங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் முதல்ல தமிழ்நாட்டில் மண்ணில் கால் வச்ச சம்பவத்தை நான் சொல்கிறேன். அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி 120 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுன்னு சொல்லி என்கிட்ட கையில் கொடுத்தாங்க. எனக்கு டெஃபினட்டாக தெரியும் நான் எழுதுனா பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு, பாஸ் ஆக மாட்டேன். ஸோ இவ்வளோ படம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க, இது எப்படி போய் நான் கட்டுறதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக நைட்டு சாப்பிட்ட பிறகு யாருக்கும் தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். பெங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு 10:30 மணி நினைக்கிறேன். ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்குது. எங்கே போகுது அந்த ட்ரெயின்னு கேட்டேன். தமிழ்நாடு போகுது, மட்ராஸுக்கு போகுதுன்னு சொன்னாங்க. அங்கே டிக்கெட்டு வாங்கி அந்த ட்ரெயினில் ஏறி படுத்த எனக்கு தெரியலை. காலையில் மட்ராஸுக்கு ட்ரெயின் வந்திருக்கு. எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க. நானும் இறங்கியிருந்தேன். டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேட்டுட்ருக்காங்க அந்த கேட்டில். நான் பேக்கெட்லலாம் பார்க்குறேன், டிக்கெட் இல்லை, டிக்கெட் எங்கேயோ விட்டுட்டேன். நான் இல்லைங்க டிக்கெட் எங்கேயோ நான் விட்டுட்டேன், டிக்கெட் இல்லை. தமிழுக்கு தெரியாது, கன்னடத்துலேயே நான் பேசினேன். அவர் கொஞ்சம் சைடில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் போன பிறகு இருந்து ஃபுல் கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் அப்படியே காலியாக இருக்குது. ஒரு 5-6 கூலிங்க இப்போ இந்த போர்ட்டர்ஸ் அங்கே இங்கே போயிட்டுருக்காங்க. என்னாச்சு டிக்கெட்டு? நீ டிக்கெட்டே வாங்கலை. இல்லைங்க நான் டிக்கெட் வாங்கினேன், எங்கேயோ தொலைச்சிட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட் கலெக்டர் கேட்கவே இல்லை. இல்லை நீ டிக்கெட் வாங்கணும், அதுக்கு ஃபைனும் கட்டணும், அப்போ தான் வெளியே விடுற அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. நான் வாங்கினேன்னு சொல்லி அழாத குறை. அப்போ அந்த 5 பேர் இந்த கூலி ஆளுங்க அங்கே வந்துட்டாங்க. என்னை பார்த்து என்னங்க இந்த பையன் மூஞ்சி பார்த்தா தெரியலையா? அவ்வளோ சொல்கிறாங்க. என்னங்க பெருசு? அவர் ஃபைன் போட்டு என்ன விட்டுக்கு ஓகே, அவர் பணம் இல்லை, டிக்கெட் கொடுக்குற சொன்னவங்க ஜெயிலுக்கா போட போகிறீங்க? நாம கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து பணம் எடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க என்கிட்ட பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி என் பாக்கெட்டில் எடுத்து அந்த பணத்தை காட்டி என்கிட்ட இருக்குது, நான் டிக்கெட் நான் எடுத்துருக்கேங்க, நான் விட்டுட்டேன்னு சொன்ன பிறகு தான் அந்த பணத்தை பார்த்து டிக்கெட் கலெக்டர் உன்னை நம்புறப்பா, நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த டிக்கெட் கலெக்டர் உற்றார் இல்லை, உறவும் இல்லை, யார் தெரிஞ்சவங்க இல்லை, பார்த்தவங்க இல்லை. அந்த 5 கூலி ஆளுங்க எனக்காக பணம் கொடுக்க வந்தவங்க அப்படியே பின்னால் நிற்கிறாங்க. டிக்கெட்டு கேட்டு டிக்கெட் வாங்கலைன்னு தெரியாமல் என்னை நம்பி உள்ளே விட்டாங்க. அந்த மண்ணில் நான் காலை வச்சேன். நம்பிக்கை. பாலச்சந்தர் சார், அந்த ரஜினிகாந்த் அந்த பேரை 4 வருஷம் அந்த ரஜினிகாந்த் நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரஜினிகாந்த்ங்க பேர் அவருக்கு இதயத்துக்கு ரொம்ப கிட்டே இருந்த பேர், ரொம்ப விரும்பின பேர் அது. அந்த பேர் யாருக்கு வைக்கணும், நல்ல ஒரு நடிகனாக இருந்தால் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையோட அந்த பேர் எனக்கு வச்சாங்க. அவருடைய நம்பிக்கை வீணாகலை. என்ன சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவர்கிட்ட போய் சார் அது வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம் சொல்லும்போது சில பேர் சொன்னாங்க ரஜினி பயந்துட்டாரு, பயந்து நடுங்கிட்டாரு, போயிட்டு ஐயோ சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் பயப்படுறது 2 ஆளுங்களுக்கு தான். ஒன்று கடவுள், அந்த பரம்பொருள், அது இல்லாமல் ஒரு இடையில மேலே அணுவில் கிடையாது, ஒரு பரம்பொருள். இன்னொன்று நல்லவங்க.
ஏன்னா நல்லவங்களை மனசை நோகடிக்கக்கூடாது, நல்லவங்களை துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. நான் நல்லவங்க சாபம் பழிச்சிடும். நல்லவங்க சாபம் அது வாழ்க்கையை பூரா அது பலி வாங்கிடும். இவங்க 2 பேருக்கு தான் வழியே, வேற எதுவும் இல்லை. நான் ஏன் வேண்டாம்னு சொன்னேன்னா 77ல் சிவாஜி சார் இன்னும் ஹீரோவை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, கமல்ஹாசன் உச்சத்தில் இருக்காரு. நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கௌரவம், அதுக்கு தானே சொன்னேனே வழிய பயந்து இல்லை. சரி, இது அப்போ எதிர்ப்பு அண்ட் வெறுப்பு இதில் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாத்துலேயும். ஆனால் எனக்கு வந்த எதிர்ப்பு அந்த வெறுப்பு சுனாமி மாதிரி இந்த 20 கிட்ஸ் தெரியாது, 70ஸ்ல. ஏன்னா அப்போ இவ்வளோ ஊடகம் கிடையாது, இவ்வளோ சோஷியல் மீடியா கிடையாது, அதனால வெளியே தெரியல. அந்த வெறுப்பு அந்த எதிர்ப்பு அதிலிருந்து அந்த நெருப்பு, அந்த நெருப்பிலிருந்து வளர்ந்த செடி இந்த ரஜினிகாந்த். அந்த செடியை காப்பாற்றினது, காவலராக இருந்தது நான் நம்புகிற கடவுள், உழைப்பு, அதனால நான் சம்பாதிச்ச என்னுடைய தெய்வங்களான ரசிக பெருமக்கள். அந்த காசு இந்த காசு இல்லைங்க. காசு அந்த சாமி இந்த சாமி, காசு சாமி தான். காசு சாமி இருந்தால் எல்லா ஆசாமியும் உங்ககிட்ட ஆமா சாமி தான். அதுக்காக இந்த காசே நீங்கள் வாழ்க்கையில் காசு ஆக்சிஜன் மாதிரி. காசு டெஃபினட்டாக வெளியில் நான் வாழ முடியாது. பட் அந்த வர்ற காசை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், காப்பாற்ற ரொம்ப ஆசைப்படக்கூடாது. சும்மா இல்லைங்க, டைம் அப்படிங்கிறது சும்மா ஒரு நைட்டில் எங்கேயோ கொண்டு போய்டும், ஒரு நைட்டில் அப்படியே இறக்கிடும். எப்படின்னு தெரியாது, எவ்வளோ ஒரு மூளை யூஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு டயத்தில் ஏதோ ஒரு மாதிரி இடி இடிக்கிற மாதிரி இடித்து போகும், எல்லாம் ஃபினிஷ். ரொம்ப ஆட்டம் ஆடக்கூடாது, ரொம்ப ஜாகிரதையாக. அண்ட் பணத்தையும் அப்படியே ஒரே இடத்துல வச்சா தண்ணி அப்படியே வச்சா கெட்டு போயிடும். எப்போ போயிட்டே இருக்கணும், இது பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கூலி எனக்கு ரொம்ப ரொம்ப நெஞ்சுக்கு கிட்டே இருக்கிறது. இப்போ எஸ்பிஎம் சொன்ன மாதிரி இந்த இராணுவ வீரன் படத்தில் அந்த மூட்டை மேலே தூங்கிட்டு இருந்ததில்ல கூலி, அது பழைய பழக்கம். ஜஸ்ட் அந்த கூலி, நான் கூலினால தான் கண்டக்டர் ஆன பிறகு தான் நான் ஆர்டிஸ்ட் ஆனேன். அதுக்காக ஒரு கூலியாக இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது நான் அண்ணாவுக்கு என்ன படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப 5 பிள்ளைங்க, நம்ம 4 பேர், அப்பா நான் அவங்க. அவருக்கு 90 ரூபீஸ் சம்பளம், அவ்வளோதான். மார்னிங் எல்லாம் பேப்பர் போடுவார், ஒரு பொட்டி கடை இருக்கும், அதுக்கு அந்த கடையில் கம்ப்ளீட்டாக வெஜிடபிள்ஸ் அது இது எல்லாம் பேப்பர் போட்டு மார்க்கெட்டு போய் வெஜிடபிள்ஸ் அது இது எல்லாம் கொண்டு கடையில் போட்டு வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு மறுபடியும் உட்காருவார். இந்த மாதிரி உழைச்சிட்டு பண்ணவர். என்ன நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல காலேஜ், கவர்மெண்ட் காலேஜே சேர்த்துருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் காலேஜ், அங்கே சேர்த்தாங்க. சார் டெஃபினட்டாக நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நல்லா தெரியும் எனக்கு. பட் இவர் எப்பா நீ படிச்சுதான் ஆகணும்ப்பா, படிப்பு தான் முக்கியம், நீ ஒருத்தன் படித்தா போதும், ஃபேமிலியில் மற்றவங்களும் படிப்பாங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அப்பா சொல்கிறாங்க, இவனை படிக்கிற வைக்கிறடா, எதுக்கடா இது படம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 120 ரூபீஸ் அந்த காலத்துலங்க எக்ஸாம் கட்டணும். அது கொடுத்தாங்க. நான் கட்டுறதுக்கு டெஃபினட்டாக பாஸ் ஆக மாட்டேன், எதுக்கு இது அப்படின்னு சொல்லி அந்த பணம் எடுத்துகிட்டு மெட்ராஸ் ஓடி வந்துட்டு லைட் மேன் ஆகணும், லைட் மேனாவது ஆகலாம்
அப்படின்னு சொல்லி சினிமா ஆக்டர் ஆகணும்னு சொல்ல இதெல்லாம் கிடையாது. சினிமா தான் அவ்வளோ இது. இங்கே இருந்தால் வந்து படின்னு சொல்கிறாங்க, முடியாது எதுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு லைட்மேன் வேலையும் கிடைக்கல, சர்வர் வேலையை ட்ரை பண்ணேன், அதுவும் கிடைக்கல, பணம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் பெங்களூர் வீட்டுக்கு போகிறேன், செம்ம அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி போனால் இல்லை. அண்ணா அப்படியே உட்காந்துருக்காரு, அப்பாவும் போயிட்டா இருக்காரு. என்ன அப்படின்னு எப்படி வந்துடுவான்னு தெரியும். சொல்கிறாங்க, அப்பா சொல்லிட்டாரப்பா நாளிலேருந்து கூலி மூட்டை தூக்கணும். எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு வந்து மண்டிப்பேட், அங்கே வந்து ஜெகதீஷ் ஸ்டேடியம் கம்பெனின்னு சொல்லி அங்கே சூப்பர்வைசர் அவர், இந்தமாதிரி மூட்டையெல்லாம் கொண்டு வருது. அங்கே கூலிக்கு மூட்டை தூக்கிறதுக்கு போகணும் அப்பா சொல்லிட்டாரு, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. சரி, நான் வந்து வேறு வழி இல்லை, சரி என்று சொல்லிட்டு இல்லை. அங்கே போனால் அங்கே மாமனுக்கும் கஷ்டம், என்னடா எஸ்எல்சி எல்லாம் பாஸ் பண்ணி படித்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அங்கே வந்துட்டு முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்போ அந்த இதுக்கு அவங்க எப்போ கூலி, பர்மனன்ட் கூலி. அப்புறம் கணேஷ், சேகர், ரெட்டி அப்படின்னு கூலிங்க 4 பேர். சரோஜா அப்படின்னு சொல்லி மெயில் இது பண்ணுறவங்க. அங்கே வந்து அரிசி மூட்டை 100 கிலோ அரிசி மூட்டை லோடு வந்தால் ஒரு மூட்டை இறங்குனா 10 பைசா, 100 மூட்டை அது இறங்குனா 10 ரூபா. நம்ம 5 பேர் 2 ரூபா. எனக்கு வந்து நாட்டு கொடுக்குறது, இந்த கொக்கியை போட்டு நாட்டு கொடுக்குறது, அவங்க போய் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 2 லோடு வரும், ஒரு வாட்டி 3 லோடு வரும், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து உள்ளே இருக்கிற வந்து கஸ்டமர் வந்தால் அந்த அரிசி மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த வெயிட் மெஷினில் வச்சு அவங்க டெம்போகியம் போல் வச்சா அங்கே வந்து 50 பைசா. அண்ட் பக்கத்தில் வந்து கடைங்க இருக்கும், 500 மீட்டர்ஸ் 1000 மீட்டர் கடை இருக்கும். அங்கே போய் விட்டால் ஒரு 100 மூட்டைக்கு வந்து 5 ரூபா ஒண்டியில் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி. ஸோ சில டைமில் வந்து ஒரு மூட்டை அந்த மாதிரி சொன்ன வந்தால் இல்லை 5 ரூபா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முனுசாமி, கணேஷ், சேகர் அவங்க எல்லாம், சிவாஜி நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த வண்டி கொண்டு போகிறதுக்கு இல்லை, அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்து அவன் சம்பாதிக்கட்டும் பையன் அப்படின்னு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் எல்லா தமிழியன்ஸ் தான் எல்லாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னால், முனுசாமி வந்து உடம்பு சரியில்லை. இந்த 3 பேர் வேறு லோடு வந்துருச்சு, அதுக்கு போயிட்டு இங்கே லோடு இல்லை, பிஸியாக இருக்குது. ஒரு கடையிலேருந்து 3 மூட்டை அரிசி வேணும்னு சொல்லி ஆர்டர் வந்துருச்சு, இப்போ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமா சொன்னார், பரப்பா சிவாஜி 3 மூட்டை ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான், நீ கொண்டு போய் வந்துட்டா இல்லை, வண்டிக்கு வந்து 5 ரூபா, 2 மூட்டை 10 ரூபா கிடைக்கும், நீ போய் டெலிவரி பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இல்லை, நான் 3 மூட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னுடைய பேட்லுக்கு அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அந்த ஜஸ்ட்டு ஒரு 500-600 மீட்டர்ஸ் போகிறதுக்கு வந்து 1 கிலோ 1.5 கிலோமீட்டர் வண்டி கொண்டு போகணும். அந்த மூட்டை பேலன்ஸ் கிடைக்காது. எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட், ரோடு, பஸ்ஸு, கிஸ்ஸு, அதாவது லாரி, கீரி, ஆட்டோ எல்லாம் வருது. அது தூக்கிட்டு போகிற, இழுத்துட்டு போகிற பள்ளம், மேடு, கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் இல்லை. ஒரு மூட்டை கீழே விழுந்துருச்சு. கத்துறா, கவனாட்டி என்னடா திசிங் அப்படின்னு சொல்லி பஸ்லேயே போகிறவன் கத்துறான், இவன் கத்துறான், வேர்க்குது. யாரும் பக்கத்து இருக்கவங்க, என்னடாப்பா இதே பக்கம் கொண்டு வர, நீ வந்து யாரடா உனக்கு வந்து வண்டி கொடுத்தது, ஒல்லியா திசிங் இருப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே போட்டு திட்டு வாங்கி அப்படியே தட்டு மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு வண்டி. பார்த்தா பின்னாலே சரோஜா, சிவாஜி போய் முன்னாலே பாரு, முன்னாலே தள்ளு, அங்கே போய் இங்கே போன்னு சொல்லி அந்த மனோரமா ஆர்டிஸ்ட் தான் ஞாபகம் வருது எனக்கு. அப்படி போடா, இப்படி போடா அவங்களாம் திட்டு கொண்டு வந்து போட்டு அந்த வண்டியில் வந்து போட்டுல இந்த 15 ரூபா கொடுத்துட்டுல, சிவாஜி வண்டியில் உட்காரு, நீ படுத்துக்கோ, நான் வண்டி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி வந்து கொண்டு போய் விட்டாங்க. 10 ரூபா கொடுத்தாங்க. அப்படியே வந்து டயர்டாகிட்டு உட்காந்துருக்க. கம்ப்ளீட்லி ஒரு 1/2 ஹவரில் மாமா சொல்கிறாங்க, இப்போ ஒரு 3 மூட்டை வந்திருக்கு, டெம்போவில் போடணும். சரின்னு சொல்லிவிட்டு மூட்டை தூக்கிட்டு போகிற வச்சிடுற. அப்புறம் வந்து அந்த கிட்ட பணம் கேட்குறேன், வந்து 2 ரூபா கொடுத்துட்டு டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அது எங்கேயோ கேட்ட குரல். பார்த்தா மருசாமின்னு சொல்லிட்டு நான் காலேஜில் இருக்கும்போது காலேஜ் மேட்டு, நான் உங்களை வந்து ரொம்ப கலாட்டம் பண்ணி ரொம்ப கிண்டல் பண்ணுறேன். அவன் என்னை பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா அப்படியே சொல்லி போனாங்க. அப்படியே மூட்டில் அப்படியே உட்காந்துல ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் அப்போ தான் அழுதேன் நான், என்னடா இது அப்படின்னு. இதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அப்பா பிஆர்ஓ, யாரும் கேட்க மாட்டாங்க. இவரை நம்ம ஃபஸ்ட் பையன் வந்து கார்பரேஷனில் வேலை செய்கிறான், 2வது பையன் வந்து மிலிட்டரியில் வேலை செய்கிறான், 3வது பேரை பணம் எடுத்துகிட்டு மட்ராஸ் ஓடி போயிட்டான், இப்போ கூலி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறது பிஆர்ஓ.
இதில் வந்து எங்கள் அண்ணாவோட வந்து செகண்ட் அண்ணாவோட மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் வந்தது. அவருடைய மாமனார் வந்து பிடிஎஸ் கம்பெனியில் வந்து டிக்கெட் கலெக்டர். சரி, அந்த மேரேஜில் வந்துட்டு நானும் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வள்ளியாக கருப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா களியாக நல்லா இதாக இருப்பேன் இல்லையா. பொண்ணுங்க அப்படியே சுற்றி வர்றாங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு பொண்ணும் காணோம். தள்ளி போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. தெரிஞ்சது எங்கள் அப்பா பிஆர்ஓ வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மூட்டை தூக்குறா சொன்னால் எவனா பண்ண கொடுப்பான். அப்போ தான் வந்து எங்கள் சின்னண்ணாவோட அவன் மாமனா கேட்டாங்க, என்னங்க இது எஸ்எல்சி படித்து எங்கே மூட்டை தூக்கிட்டு விடுங்க. எங்கள் அப்பா அவ்வளோதான், தூக்கிட்டு விடுங்கன்னு. எஸ்எல்சி படிச்சிருக்கான், அவன் கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணி கண்டக்டரான ராஜ்போதில் கிடச்சா சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கு. இந்த பாலச்சந்தர் சார் அந்த பெங்களூர்லேருந்து அந்த செடியை கொண்டு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது அவங்களுடைய காம்பவுண்டில் நட்டு அதுக்கு வந்து மென்யூர் தண்ணி எல்லாம் வந்து வேலியெல்லாம் போட்டு நல்லா செடியாக வளர்த்து அது வந்து முத்துராமன் சார் பஞ்சு சார் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க இன்னும் நம்மளை மரமாக்கி கம்ப்ளீட்லி ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லா டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த வாழ வைக்கும் தெய்வங்களான நீங்கள் இந்த மரம் எப்பெல்லாம் சாயும் போதெல்லாம் நீங்கள் எப்படி என்ன தூக்கி பிடிச்சிருக்கீங்க. அந்த மரம் முடிஞ்சு போச்சு, விழுந்து போச்சு, அவ்வளோதான் ஃபினிஷ்ன்னு சொல்லும்போது எப்படி தூக்கி பிடிச்சிருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் எப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய காலில் வந்து என்னுடைய சாஷ்டாங்கமாக தலை வச்சு நான் வணங்குறேன்.